நெல்லை திருமண்டலம் 245வது ஆண்டு மாம்பழச்சங்கு விழா தூய திருத்துவ ஆலயம் மகாராஜ நகர் வழங்கும் ஏன் எப்படி குரு நாடகம். இன்று நம்மில் அநேகர் ஏன் எதற்கு என்கிற புரிதல் இல்லாமல் அநேக காரியங்களை பாரம்பரியமாகவே கொண்டாடி வருகிறோம். மாம்பழ சங்கம் ஏன் கொண்டாடுகிறோம் என்கிற பாரம்பரிய பின்னணியை புரிந்து கொள்ளத்தான் இந்த சிறு படைப்பு. தன்னானே தானே நானே தன்னானே தானே நானே அன்னைய பொண்ணு குரங்கணி போவோம்னு குரங்கணி போய் எங்க குலதெய்வம் பாப்போமே ஜிஞ்சித்திர நகர்திக நகர்திகண்ணா ஏ ஜிஞ்சித்திர நகர்திக நகர்திகண்ணா ஏ ஜிஞ்சித்திர நகர்திக நகர்திகண்ணா ஏ ஜிஞ்சித்திர நகர்திக நகர்திகண்ணா ஆத்தங்கர ஓரத்துல ஆட்டுக்கறி பொங்கி வச்சு கூட்டம் கூட்டமாக கூடி கூட்டாஞ்சோறு சாப்பிடலாம். கும்மி போடு தையர தையா கொலவ போடு தையர தையா. என்ன வேத்த நாயக்கம், நம்ம ஜனங்கள்லாம் பயங்கர உற்சாகமா பாட்டு பாடி ஆட்டம் போடுறாங்க. என்ன விசேஷம்ப்பா? ஐயா, நம்ம ஜனங்கள் எல்லாம் குரங்கணி போறாங்க. அங்க போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்துட்டா குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். என்ன சொல்ற வேத்த நாயக்கம், குல தெய்வமா? நான் சொல்றதை விட அங்க ஓரமா நின்று பாருங்க. அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கேட்டா நீங்களே ரொம்ப மகிழ்ச்சியாயிருவீங்க. வாங்க. என்ன வேத்த நாயக்கம், குல தெய்வம்ங்கிற கும்பிட போறாங்கங்கிற இதெல்லாம் எனக்கு சரியா படல. சரி சரி, கோவப்படாதீங்க. அவங்க சந்தோஷத்தை பார்த்து அப்புறம் நீங்களே சரி சரின்னு சொல்லுவீங்க. இப்போ வாங்க. ஏ கலவி, நீ கிளம்பலையா? வண்டி வில் வண்டி, அதுலதான் உன்னை மாதிரி பெருசுகள்லாம் போகுதுன்னு சொன்னாங்க. இந்த பாரு, யாரை பார்த்து கிளவிங்கிற? மோரை பேத்து போடுவேன். உனக்கு ஒரு 40னா எனக்கு ஒரு 70 உனக்கு இலக்காரமா போச்சோ? இந்த கிளவிக 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாளுக. இனி குரங்குனி போய் சேர்ற வரைக்கும் என்ன பாடுபடுத்த போறாளுகளோ. யாரு? முட்டையாமவளா? யாத்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இது என்னது? கூசா. இதுல கருப்பட்டி காப்பி போட்டு வச்சிருக்கேன். குரங்குனி போய் சேர்ற வர இமுட்டு முட்டா குடிச்சோம்னா அங்க போய் கொஞ்சம் தெம்பா இருக்கலாம்ல. ஏ தாயி, பெருசு ரொம்ப விவரம் தான். அது சரி, உன் மாப்பிள்ள வரலையா? அவைய வண்டியிலே போயிட்டாவ. நான் கொஞ்சம் பிந்திட்டேன். அதான் இந்த 3வது வண்டியில வந்து மாட்டிக்கிட்டேன். இல்லையா முத்துசாமி, என்ன வண்டி எடுக்காம மாசம் என்னல பண்ணுத? பெரியத்தா, புழுங்காத, கொஞ்சம் பொறு. நம்ம மாசான ஒரு தாறு வாழைப்பழம் தோட்டத்துலேருந்து வெட்டிட்டு வரேன்னு போனவனு இன்னும் காணலை. அதான் பார்த்துட்டு இருக்கேன். மாடசாமிண்ணே, முத்தனை என்ன நொங்க கொஞ்சமாக ஒட்டி வச்சிருக்காங்க. நம்ம மாசான பழம் தான் ஏகப்பட்டது கிடந்தத. ஒரு 5-6 கொலையை வெட்டி போட்ட வேண்டியதானே. 2 நாள் ஆத்தங்கரையில் காத்து கிடக்கும்போது ஆளுக்கு 2 கண்ணா நோண்டி கொடுத்தா இந்த சின்ன பிள்ளைலாம் தின்னுட்டு விளாடும்ல. எல்லாம் சொல்ல முத்து, தெரிஞ்ச மாதிரி கணக்காத. வண்டியிலே 10 கொலை நொங்க ஏற்றி விட்டாச்சு. அதானே பார்த்தேன். அந்த மாசான வந்துட்டான், வண்டியை கிளப்புங்க. ஏலே, அந்த மாட்டை ஊத்துட்டு வா, கிளம்புவோம். என்ன வண்டியை கட்டிக்கிட்டு எல்லாரும் எங்க போறீங்க? கும்பிடுறேன். எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஐயா, இந்த கொஞ்சம் கருப்பட்டியா இருக்கிறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சுப்பம்மா, நீங்கெல்லாம் எங்க போறீங்க? இல்ல தொடல, நம்ம போறது ஐயா கிட்ட சொன்னியா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நம்மளை காணணும். ஐயா தவிச்சு போயிருவாவல்ல. என்ன முத்துசாமி, என்ன இதெல்லாம்? அது கோலி இல்லி. நாங்கெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு குரங்கணி போறோம் ஐயா. வாட்? குல தெய்வம், அதாவது பள்ளைய தெய்வம். என்ன பண்றீங்க நீங்கெல்லாம்? ஐயா, நாங்கெல்லாம் உங்க சாமியை தான் கும்பிடுறோம். இது வருஷா கூட்டமா கூடுறோம். அந்த குரங்கணி பக்கம் தாமிரபரணி ஆத்தங்கரையில கும்மி அடிச்சு கொலவை போட்டு 2 நாள் சந்தோஷமா இருப்போம். இவங்கெல்லாம் கொஞ்சம் குடியும் கும்மாளமா இருப்பவ. அது மட்டும் இல்லையா, எங்க சாதி சனங்கள்லாம் பல காடுகள்ல இருந்தும் கூடி வருவோம். சொந்தக்காரங்களை பார்க்க இதை விட்டா வேற என்ன வழி இருக்கு? ஏதாவது கல்யாணம் காட்சினா தான் கூடுவோம். வருஷத்துக்கு ஒருக்க இப்படி சந்தோஷமா இருக்குது தப்பாயா?
பொண்ணும்மா, நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது தப்பில்லை. நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. ஐயா, நீங்களும் வண்டியில இருங்க. நம்ம எல்லாரும் குரங்கனில் போய் சந்தோஷமா கொண்டாடிடுவோம். அங்கேயே 2 நாளா நல்லா சாப்பிட்டு போட்டு சாமியை கும்பிடுவோம். வெயிட் மாசானம், வெயிட். எல்லாரும் நான் சொல்றத நல்லா கவனிங்க. நீங்க கூரங்கனிக்கு போறதோ ஆற்றங்கரையில் சந்தோஷமா சாப்பிடுறதையோ நான் தப்புன்னு சொல்லல. சொந்தக்காரங்களா கூடி சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அதே நேரம் நீங்க விட்டுட்டு வந்த பழைய குல தெய்வங்களை போய் கும்பிடுறது பெரிய தப்பு. ஆண்டவர் விக்கிரகங்களை அருவருக்கிறார்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஐயா, நீங்க சொல்லுது சரிதான். ஒண்ணு செய்வோம், அங்க போய் நீங்க சொல்ற மாதிரி சாதி ஜனங்களை பார்த்துட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துருவோம். பிள்ளைகளா, என்னட்டி வாய மூடிட்டு இருக்கீங்க? மத்த நேரம்லாம் நீட்டு வாழ்வ. யாத்தா, நீ பேசுனதுக்கு யாராவது மறுத்து பேசுவாவல? நீ சரியாத்தான் பேசுன. ஐயா என்ன சொல்லுவாவன்னு கேட்போம். இங்க பாருங்க, நீங்க செய்யறது எதுவுமே தப்பில்லை. ஆனா விட்டுட்டு வந்த விக்கிரகங்களை திரும்ப போய் கும்பிடுறது தான் பெரிய தப்பு. நீங்க சொல்றபடி குரங்கனிக்கு போனாலே எல்லாருக்கும் பழைய நினைவு வந்து திரும்பவும் விக்கிரகங்களை கும்பிட போயிடுவீங்க. அப்ப குரங்கணிக்கு போவனான்னு சொல்லுவீங்களா? நான் சொல்றத கவனமா கேளு சுப்பம்மா. ஏ பெருசு, கொஞ்ச நேரம் சும்மா அந்த ஓரமா உட்காந்து காப்பிய குடிச்சிட்டு கடலைய தின்னு. உனக்கு இருக்க எகத்தாலும் பிச்சு பிடியும் பிச்சு. ஏம்மா, பொம்பளை எல்லாம் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொன்னபடி செய்வோம். ஆமா ஐயா, நீங்க எதை சொன்னாலும் சரியா தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க ஐயா. உங்களுக்கெல்லாம் கிதா வெட்டி பொங்க வச்சு சொந்தக்காரங்க கூட சந்தோஷமா 2 நாள் இருக்கணும், அவ்வளவு தானே? எல்லாரும் எதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போகணும்? அதே தாமிரபரணி ஆறு தான் பாளையங்கோட்டையிலையும் ஓடுது. நாம எல்லாரும் சந்தோஷமா இந்த பாளையங்கோட்டையிலேயே கூடி ஆண்டவரை கும்பிடுவோம். ஐயா, சரியா சொன்னியா, அப்படியே செஞ்சிருவோம். ஐயா, இது மாம்பழ சீசன் வேற. பாளையங்கோட்டையிலே மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவான இடம். சரியா சொன்னீங்க வேதநாயகனே. அப்படின்னா பாளையங்கோட்டையில வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் கூடி வருவோம். உங்க வேல்சில இருந்து கொஞ்சம் அரிசி தானியம் எல்லாம் கொண்டு வந்து பாளையங்கோட்டையில இருக்கிற அங்க வர்ற கஷ்டப்பட்டவங்களுக்கும் கொடுப்போம். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். மாசானம், நீ ஒத்த மாட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா போய் ஏற்கனவே போயிட்டு இருக்க அந்த 2 வில் வண்டியும் பாளையங்கோட்டை திரும்ப சொல்லு. எல்லாரையும் அங்க வர சொல்லு. நானும் மாசானம் கூட போறேன். வழியில போற எல்லா வண்டியும் பாளையங்கோட்டைக்கே திருப்ப சொல்றேன். ஐயா, இப்ப சந்தோஷம் தானா? நீங்க நினைச்சபடியும் நாங்க நினைச்சபடியும் ஆயிடுச்சு. சந்தோஷமா இந்த காப்பியை குடிங்களே. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாளையங்கோட்டையிலே கூடி வந்து குடும்பமா ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த மகிழ்ச்சியான கூடுகைய மாம்பழ சங்கம்னு சொல்வோம். அன்னைய பொண்ணு குரங்கணி வேண்டாம்னே, பாளையங்கோட்டை போய் பரமன துதிச்சிடுவோம்னே. ஜிஞ்சித்திர நகர்திக்கு நகர்திக்கண்ணா, ஏ ஜிஞ்சித்திர நகர்திக்கு நகர்திக்கண்ணா, ஏ ஜிஞ்சித்திர நகர்திக்கு நகர்திக்கண்ணா, ஏ ஜிஞ்சித்திர நகர்திக்கு நகர்திக்கண்ணா.